இப்ப நீங்க இவரோட தீட்சை என்ற முறையில் ஏதோ சில பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்திருக்கீங்கன்றாங்க. அதுல வந்து நீங்க இவர்கிட்ட சந்திப்பதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஆன்மீக பாதையிலையும் இப்ப நீங்க சந்திச்ச பிறகு வேற ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு வேற ஏதாவது ஒரு மேன்மையான நிலைக்கு போகணுன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? கட்டாயம் இருக்குங்க. இப்போ இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம இறை வழிபாடுலாம் நம்ம ஈடுபட்டு இருந்தோம். அது வந்து குடும்பத்தில் அம்மா சொல்றாங்க, அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் மனைவியோ நம்மளுக்கும் போய் கோவிலுக்கு போனால் நமக்கு நல்லது, நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு வந்து மற்ற வற்புறுத்துதலாலேயோ நமக்கு சின்ன ஒரு தூண்டல் இருந்தாலே நம்ம இதெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது தேவையில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா கோயிலுக்கு போய் தான் நம்ம அமைதியாக இருக்கணுன்றதில்லை. நம்ம நினச்சா நம்ம மனசுக்குள்ளே நம்ம அமைதியாக இருக்க முடியும். நமக்கு தேவையானதை இரையாற்றல் மூலமாக பெற்றுக்க முடியும் அப்படின்றதுனால இப்போ வந்து அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ஈடுபடுறதில்லை. அதனால் அவங்க யாரும் போய் நான் குறையும் சொல்கிறதில்ல. அதுக்காக யாரையும் போய் கோயிலுக்கு போக வேணாம், சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்கிறதில்ல. பண்ணுறவங்க பண்ணலாம். நானும் விருப்பப்பட்டேன் அப்படின்னா போகணுன்னா யார் கூட போகணுன்னா போகலாம். பட் இறைவன் அங்கே தான் இருக்கார் அப்படின்றது வந்து இப்போ எனக்கு ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ நமக்குள்ளே இருக்க இறை குணங்களை மேன்மைப்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். அன்பு, பொறுமை, நிம்மதி, சமாதானம், இந்த மாதிரி இறை குணங்கள் நமக்குள்ளே இருக்க நல்ல குணங்களை அதை இன்னும் மேலும் நம்ம நல்லா வளர்த்துக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நிறைய தவறுகள் பண்ணுறோம். அந்த தவறுகள்லாம் நம்ம திருத்தி இன்னும் அந்த பாதையில் நம்ம எப்படி வரணுன்றது தான் இப்போ என்னோட மெயின் குறிக்கோளாக இருக்குது. இப்போ நீங்க முன்னாடி வந்து சாப்பிட்ட உணவுகள், இப்போ நீங்க சாப்பிட்ட உணவுகள் எதை மாதிரி ஏதாவது மாற்றங்கள் அந்த மாதிரி பிசிக்கலா எதுவும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க தீட்சைன்றது இவரிடம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எது தூண்டுதலா இருந்தது? சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு ஆர்வம் எதனால் ஏற்படுது? இவர்கிட்ட வந்து நம்ம எடுத்து நம்ம வரலான்ட்டு அது எப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? நான் முதல்ல இந்த மருத்துவத்துறைக்கு வந்தது காரணம் என்னோட மனைவியோட அவங்களுக்கு நிறைய நோய்கள் இருந்தது. அவங்க இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நோய்கள் நிறைய உடல் அளவில் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மனதளவிலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் தேட ஆரம்பித்தேன். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து அலோபதி மருத்துவம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக வந்து நான் தேட ஆரம்பிச்சு போய் தான் நிறைய விஷயங்கள் நான் இயற்கை சார்ந்த வழிகளை தேடிட்டு இருக்கப்போ அக்குபஞ்சர் போன்ற மருத்துவம் அப்படி பார்த்துட்டு இருந்தப்போ இவர் ஒரு நாள் வந்து நான் வானகம் போயிருந்தப்போ இவரை பற்றி சொன்னாங்க. அப்போ நான் வந்து சந்தித்து பார்த்தேன். எனக்கும் அந்த உள்ள தூண்டுதல் இருந்திருக்கு போல இருக்கு. அது வந்து இவரால் தூண்டப்பட்டு சரி மருந்து இல்லாமல் நம்மளே சுயசார்பாக வாழணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஒரு மருத்துவரை போய் நம்ம போயிட்டு இப்போ பார்க்காம நம்மளே சரி பண்ணிக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணுன்ற எனக்கு ஆசை கொஞ்சம் இருந்தது. இவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி பேசுறதுனால அது மாதிரி செய்கிறதுனால நான் அந்த தீட்சை முறையை நான் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா, அப்பா, எனக்கு சில நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் எடுத்திருக்காங்க, நல்ல பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா எல்லாரையும் ரெகுலராக வந்து இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாதையில் பயணிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் வந்து எல்லாருமே குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தை தேடி போக வேண்டியது இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க, நேரம் ரொம்ப ஒதுக்கிறது இல்லை. ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ ஓவராலாக வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய பாதை இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, சந்திச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க? அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணுறது இல்லைங்க. ஓகே. இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது, போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். பிளானிங்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஓகே, ரைட்டு.